நடிகை மதுமிதா எதிர்நீச்சல் சீரியலோட 2வது பாகத்தில் நடிக்காதது அவங்களுடைய ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு. அவங்க ஏன் வந்து 2வது சீசனில் கண்டினியூ பண்ணல என்பதற்கான தகவல் தற்பொழுது தெரிய வந்திருக்கு. அதற்கான காரணங்கள் எல்லாம் தெரிய வந்திருக்கு. இது பற்றிய விவரங்களை நம்ம பார்க்கலாம். நடிகை மதுமிதாவை பொறுத்த வரைக்கும் எதிர்நீச்சல் சீரியலுடைய முதல் பாகத்தில் லீட் ரோலில் வந்து நடித்த ஒரு நடிகைன்னு சொல்லலாம், ஜனனி அப்படிங்கிற கேரக்டரில். ஆனால் அந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் நிறைய வந்து நடிகைகளுடைய பட்டாளமே இருந்துகிட்டு இருந்ததுனால இவங்களை வந்து லீட் ரோல்னு சொன்னாலும் மற்றவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி 2வது சீசன்ல வர்றப்போ சக்தி ஜனனியோட கேரக்டர் தான் வந்து முக்கியத்துவமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டு இருந்த நிலையில அதற்கான ஸ்கிரிப்ட்ல கூட வந்து லீட் ரோலை வந்து மையப்படுத்தினாலும் மற்ற கேரக்டர்களுக்கும் நிறைய முக்கியத்துவம் இருக்கிற மாதிரி வந்து இருந்துகிட்டு இருந்திருக்கு. இதனால நடிகை மதுமிதா அவங்களுக்கான ஸ்பேஸ் வந்து குறைவாக இருக்கு அப்படிங்கிறதுனால 2வது சீசன்ல நடிக்கிறதுக்கு அந்த அளவிற்கு ஆர்வம் இல்லாம வந்து இருந்துகிட்டு இருந்தாங்க. இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல ஐயனார் துணை அப்படிங்கிற ஒரு புது சீரியல் நடிக்கிறதுக்கு நடிகை மதுமிதாவிற்கு வாய்ப்பு வந்திருக்குது. அதனால உடனடியாக நடிகை மதுமிதா ஐயனார் துணை சீரியல் நடிக்கிறதுக்கு கமிட் ஆகிட்டாங்க. அதே நேரத்தில் எதிர்நீச்சல் சீரியல்ல நடிகை மதுமிதா நடிக்காததுனால ஜனனி அப்படிங்கிற கேரக்டர்ல நடிக்கிறதுக்கு நடிகை பார்வதி வெங்கட்ராமனை ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறாங்க. எதிர்நீச்சல் சீரியலுடைய 2வது பாகத்திற்கான ப்ரோமோ வந்து வெளியாகிருக்கு. அதில் பார்த்தோம் அப்படின்னா நடிகை கனிகா, நடிகை ஹரிப்பிரியா, ஸோ இவங்க எல்லாருமே வந்து இருந்துகிட்டு இருக்கிறாங்க. நடிகை பிரியதர்ஷினி கூட வந்து இருந்துகிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் ஜனனியுடைய ரோலில் நடித்த நடிகை மதுமிதா வந்து மிஸ்ஸிங். அவங்களுக்கு பதிலாக நடிகை பார்வதி வெங்கட்ராமன் வந்து ப்ரோமோவோட வந்து இருந்துகிட்டு இருக்கிறாங்க. எதிர்நீச்சல் சீரியலுடைய 2வது பாகத்திற்கான ஸ்கிரிப்டை எழுதக்கூடிய பணிகளை இயக்குனர் திருசெல்வம் வந்து மேற்கொண்டிருக்கிறாரு. நடிகை மதுமிதா வந்து அந்த சீரியலில் வந்து இல்லாதது அவங்களுடைய ரசிகர்களுக்கு கொஞ்சம் சோகத்தை தான் ஏற்படுத்தி இருக்கு. அதே நேரத்தில் அவங்க ஸ்பேஸ் வந்து அதிகமாக வந்து இருக்கணும், நடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கணும், எனக்கு தான் வந்து லீட் ரோலில் முக்கியத்துவம் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க எதிர்பார்க்கறதுனால அவங்க சைடில் இருந்து வேற சீரியலுக்கு போகலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க. இதுதான் வந்து மெயின் ரீசனாக இருந்துகிட்டு இருக்கு. மற்றபடி சம்பளம் எல்லாம் வந்து காரணம் கிடையாது. சம்பளம் எதிர்நீச்சல் சீரியலை கூட அதிகம் தான். அதே நேரத்தில் இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கான ஸ்கோப் வந்து அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க நடிகை மதுமிதா. அதனால தான் இப்போ வேறு சீரியலில் வந்து நடிக்கிறதுக்கு கமிட் ஆகியிருக்கிறாங்க. ஐயனார் துணை சீரியலில் நடிகை மதுமிதாவை நீங்கள் கண்டினியூவாக வந்து பார்க்கலாம். விரைவில் வந்து சீரியல் வந்து டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க ஐயனார் துணை சீரியலை.